இல்லை நந்தமாமா இருந்ததுக்கும் எத்திக்கும் இது சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். என் கோவத்தோட 5% கூட நீ இன்னும் பார்க்கல தேனு. எத்தி என்னாச்சு? விடு நான் போகணும். சொல்லிட்டே இருக்கேன். சரிண்ணா சரிண்ணா. நம்ம பார்த்துக்கிட்டா பேசிக்கிட்டா நிறைய பிரச்சனை வரும்னு தோணுது. அதான் சொல்கிறேன், இதெல்லாம் வேணாம். உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் உங்களை போய் பார்க்கவே கூடாதுன்னாங்க. நீ பேசிட்டு நான் வெளியே இருக்கேன். ஒரு சாரி கூட கேட்க முடியாதா? எல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைப்பா. நீ அவனை கூட்டு மட்டும் வா. சரிங்கப்பா. யாருன்னே தெரிலன்னு சொன்னா எப்பட்றா? யார்கிட்டயாவது பிரச்சனை பண்ணியிருப்ப. அவன்கிட்டயாவது வாய்கை விட்டியா? டேய் உன்னதான். வாய் விட்டுறதா இருந்தால் நம்ம மேட்ச்சில் விட்டாதாண்டா உண்டு. நம்ம மேட்ச் ஆடியே ரொம்ப நாள் ஆச்சுடா. அப்படியே வாய் விட்டுருந்தாலும் இந்த அளவுக்கு பண்ணணும்லாம் எந்த அவசியமும் இல்லைடா. வேறு ஏதோ இருக்கு. எத்தி ஏதாவது மறைக்கிறியா? அவன் நம்மக்கிட்ட என்னத்திரா மறைக்க போகிறான்? எதுனாலும் நம்மக்கிட்ட தான் சொல்லுவான். வந்தவன் முகத்தை ஏதாவது பார்த்தீங்களா? எத்தி அவனுக்கு விசில் அடிச்சானுங்க, கவனிச்சியா? யாரோ இதை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் யாருன்னு மறந்துட்டேன். யாரு? பங்கு, நான் தான் இதை பற்றி சொன்னேன். இரு இந்த தீபக்கு தான். சொல்கிறா. டேய் தீபக்கு, நான் கேட்கறதுக்கு மட்டும் தெளிவாக சொல்லு. அன்னைக்கு ஒரு நாள் அந்த புலி சந்தையில் நடந்த கொலையை பற்றி சொன்னில்ல, அதை சொல்லு. சந்தையில் நடந்த கொலையா? அதை பற்றி ஏன்டா என்கிட்ட கேட்டிருக்க? டேய் நீ மட்டும் இப்போ அந்த விஷயத்த சொல்லலை, நீ மிலிட்ரி வீட்டுக்கு எதுக்கு போயிட்டு வரங்கிறத ஊரெல்லாம் தண்டலை போட்டுருவேன். மாப்பிள்ள அதை ஏன்டா இதோட கொத்துட்ருக்க? நான் சொல்கிறேன்டா அவன்கிட்ட. புலியூரில் மொத்தம் 2 பெரிய கை. ஒன்று சர்தார் அண்ணன், இன்னொன்று ஜோசப் அண்ணன். சர்தார் அண்ணாவை கொலை பண்ணுறதுக்கு 6 வருஷமாக ஜோசப் அண்ணன் ட்ரை பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவரை தொடக்கூட முடியல. உள்ளூர் இருக்கிறவனை வச்சு எந்த வேலையும் நடக்காதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு அவர் அசலூர்லேருந்து ஒரு கூலிப்படை இறக்குனாரு. அவனுக்கு சாதாரண கூட்டம் இல்லை, அவனுங்க பேர் கருங்காலி கூட்டம். அன்றைக்கி அவனுக்கு ஊருக்குள்ளே இறங்கி அந்த ராத்திரி தான் சர்தார் அவனோட கடைசி ராத்திரி. இது வரைக்கும் அவங்க முகத்தை எவனும் பார்த்ததில்லை. அவனுக்கு வந்துட்டு போகிறதுக்கு ஒரே அடையாளம் அவங்களோட விசில் சத்தம். சாதாரணமாக எதுக்கும் இறங்க மாட்டானுங்க, இறங்கினா முடிக்காம விடவே மாட்டானுங்க. ஆனால் அவனுங்களெல்லாம் பார்த்தா அவ்வளோ பெரிய ஆள் மாதிரி இல்லையே அஸ்வின். அவனுங்க பேர் சொல்லிட்டு ஊருக்குள்ளே நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கானுங்க. ஃபஸ்ட்டு நீ எதுக்கு இதை பற்றி கேட்குற? டேய் அது அப்புறம் சொல்கிறேன், நீ இப்போ ஃபோனை வை. டேய் இது அவனுங்களா இருக்கலாம் வாய்ப்பில்லை, ஏதோ ஆள் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி விடுங்கடா. எத்தி உனக்கு பரவாயில்லையா? பரவாயில்லடா, முதுகு மட்டும்தான் வலிக்குது. சரிடா, நீ எதுக்கும் பார்த்தே இரு. டேய் நான் சொல்ல வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன்டா. நேற்று சீதா ஒன்று நீங்கள் அடிக்கல, இருந்தாலும் அவனுங்களை வேற யாரும் வச்சுக்கிறாங்கடா. அது யாரா? அவனை யாரா அடிக்கணும்? எனக்கு ஒன்றுமே புரியலடா எத்தி. சரி நான் போய் சீதாவை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. சரி நீ பாரு. மாமா, நீங்கள் ஏன் இங்கேயே சுற்றிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்காகலாம் சொல்லாத. இல்லை உங்களுக்காக ஒன்றும் சொல்லலை. நேற்று நடந்தது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, பொட்ட பிள்ளையாக பிறந்துட்டேன். இருந்தாலும் நேற்று நீங்கள் சண்டை போட போயிருக்கக்கூடாது.
பாருங்க எப்படி காயமாக இருக்குன்னு. சீதா, இது வேற பிரச்சனை. ஆனால் நேற்று நீங்கள் சண்டை போட போயிருக்க கூடாது மாமா. ஏன்? ஆமாம், என்னோட முடிய வேண்டிய பிரச்சனை இப்போ தேவையில்லாமல் எங்கெங்கேயோ போகும். சீதா, இது அந்த பிரச்சனையே இல்லை. இது வேற ஏதோ. ஏன் மாமா என்கிட்ட போய் சொல்கிறீங்க? வீட்டில் எல்லாருக்குமே தெரியுமே. சீதா, உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் வேணா உனக்கு தெரியும். போதும், நீங்கள் ஏதாவது சொல்லி என்னையும் ஏமாத்திடுவீங்க, நானும் ஏமாந்துருவேன். சீதா, நான் உங்களை அடிக்கவே போல. அவனை வேற யாரோ அடிச்சிருக்காங்க. நீ வேற யார்ட்டையாவது இதை பற்றி சொன்னியா? சீதா, யோசிச்சுட்டு இருந்தேன் மாமா, நான் யார்கிட்டையும் சொல்லலை. ம் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? இல்லை, இது வேற யார் பண்ணியிருப்பான்னு யோசிச்சுட்ருக்கேன். குடிச்சிட்டு போதையில் இருந்தனால யார் கூட வேணால் சண்டை போட்டிருக்கலாம்ல. ம் சரி சீதா, நான் கிளம்புறேன். மாமா, நீங்கள் அவங்க கூட சண்டை போடலன்னா அப்புறம் எப்படி உங்களுக்கு காயம்? சீதா, நான் நிறைய குழப்பத்தில் இருக்கேன். இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ம் மாமா 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 உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு சீதா. மாமா, உங்ககிட்ட பொய் சொல்ல தோணலை. இப்போ விட்டால் இதுக்கப்புறம் எப்போ சொல்வேனோ தெரியல. உங்கள் ஃப்ரெண்டு ரித்திக் இருக்கார்ல, அவர் தான் உங்களை அடிச்சிருப்பாரோன்னு தோணுது. அவன் எதுக்கு? ஆமாம் மாமா, அவரை நான் விரும்புகிறேன். மாமா மாமா கோவம் மட்டும் படாதீங்க. அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அவர் அப்படியே உங்களை மாதிரி தான். அதனால தான் அவர் எனக்கு பிடிச்சது. என்ன மாதிரினா? என் ஃப்ரெண்டோட அத்தை பொண்ணுக்கிட்டலாம் நான் இப்படி நடந்துக்க மாட்டேன். மாமா, என்ன மாமா பேசுகிறீங்க? நீங்களும் அவரும் ஒன்றா விளையாடுறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் எனக்கு தெரியும். அவர் அப்போவே சொல்லிடலான்னு சொன்னார். நான் தான் பயத்தில் வேணான்னு சொல்லிட்டேன். இப்போ கூட நான் அது எனக்காக சொல்லலை மாமா. நீங்கள் நிறைய குழப்பத்தில் இருக்கீங்க. என்னால் உங்களை இப்படி பார்க்க முடியல. அதனால தான் நான் சொல்கிறேன். இதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் மாமா, நான் வரேன். டேய், என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு கேட்டால் சொல்லவும் மாட்டேங்கிற. அப்படியே அழுதுட்டு இருந்தா எப்படிரா? சொன்னால் தானே ஏதாவது பண்ண முடியும். பொதுவாக பசங்களாம் எதுக்குடா அழுவாங்க? தெரியலையே, நீயே சொல்லு. ஆனால் நான் அவங்க எல்லாத்தையும் ஒன்று மறைச்சிட்டேன்டா. என்னத்தடா மறைச்ச? இப்போ சொல்கிறா தெரிஞ்சுக்கிறோம். அந்த பக்கத்து தெரு சரண்யா இருக்கால, ஆமாம், இந்த பொங்கல் ஃபங்க்ஷனில் கூட ஸ்டேஜ் ஏறி குத்துன்னு குத்துச்சு அந்த பிள்ளையா? அவதான். அவளும் நானும் ஒரு 6 மாதம் லவ் பண்ணோம். இல்லை இல்லை இல்லை, நான் மட்டும்தான் லவ் பண்ணிட்டேன். டேய், நீ லவ்லாம் பண்ணியா? பாருடா, இதை சொல்கிறதுக்கு என்னடா எங்ககிட்ட? அவன் மேலே லைட்டாக ஒரு டவுட்டு, அதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உன்ட்ட சொல்லிட்டான்ட்டு இருந்தேன். ஏமாத்திட்டா. என்னடா சும்மா ஏமாத்திட்டான்ற? 6 மாசமா 2 பேர் லவ் பண்ணோன்னு சொன்னேன். இப்போ நீ மட்டும்தான் லவ் பண்ணுறேங்கிற. என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்லு. 6 மாதம் நல்லா தான் போச்சு, கூடவே தான் இருந்தா. திடீர்னு பார்க்க வேணாம் பேச வேணாம்ட்டா. நானும் பின்னாடியே போய் பேசினா சரியாருன்னு பார்த்தேன். அன்னைக்கு ஒரு நாள் போயிட்டே இருக்கேன், அவள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி கத்தி விட்டான்னா. என்னன்றா கத்துனா? அவன் என்கிட்ட நார்மலாக தான் இருந்தாலாம், ஃப்ரெண்டாக தான் பழகினாலாம். என்னைக்காவது உன்ட்ட லவ் யூன்னு சொல்லியிருக்கேனடா. அப்படியே மூஞ்சி முன்னாடியே கேட்டு போயிட்டா. அவள் சொல்லியிருக்க வேண்டியதானே?
என்னத்த சொல்கிறது, அவள் தான் என்கிட்ட லவ் யூ சொல்லவே இல்லையே. அட எருமை, லவ் யூ சொல்லாமலே லவ்னு நினச்சி சுற்றிட்டு இருந்தியாடா? பழைய படம்லாம் பார்த்து கெட்டு போயிட்டேன்டா. ஒரு பொண்ணு நம்மள்ட்ட சிரித்து பேசினாலே லவ்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்திருக்கேன். ஆனால் அப்படிலாம் இல்லையாடா. பொண்ணுங்களாம் முன்னாடி மாதிரி இல்லைடா, சப்பே உழட்டி விட்ருவாளுங்க. நம்ம தான் பேசும்போதே என்ன ஏதுன்னு கேட்டு பழகிக்கணும். இப்போ யாருக்கு அசிங்கம்? உனக்கு தானே. கரெக்டாக சொன்னேன், எனக்கு தான் அசிங்கம். ம், சரி விட்றா, பார்த்துக்கலாம். டேய் மச்சான், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் மறைச்சிட்டேன்டா. நீ என்னத்துல மறைச்ச? அஸ்வின் இருக்கான்ல, அவன் தங்கச்சியை நான் லவ் பண்ணுறேன்டா. கேட்கலையாடா? அஸ்வின் தங்கச்சியை நான் லவ் பண்ணுறேன்டா. டேய், பேசுனதெல்லாம் மறந்துடலாம். இவன் என்கிட்ட சொன்னதை நான் கேட்கல, என்னை விட்டுருங்க. டே 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 டேய், லவ்னா லவ் இல்லைடா. இப்படி ஒரு கதை சொன்னேன்ல, அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. வளட்டிடுவானு பயமாக இருக்குடா. சந்தோஷம் வளட்டினா சந்தோஷம். வளட்டட்டும். வளட்டலண்ணா டேய் மயிறு, என்ன பண்ணுறக்க தெரியுதா? என்னோட தங்கச்சி போய் சி லவ் தானடா பண்ணேன். ஸ்ரீ, நியாயப்படுத்த பார்க்காத. ஆமாம், அடிச்ச போதெல்லாம் இருக்கிச்சு. சென்னை 6,28,000 படம் பார்த்துருக்கியாடா? அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எதனால கெட்டுச்சு? இங்கே ஏற்கனவே நாட்டியம் ஆடுது. ஆனால் டேய், என் லவ் நினச்ச கூட வருத்தமாக இல்லைடா. உன் லவ் நினச்சா தான்டா இப்போ வருத்தமாக இருக்குது. இதெல்லாம் எந்த கேப்லடா பண்ண? என் கூடவே தானடா இருந்த. அப்பாவுக்கு முடியலன்னு சொல்லுவேன்ல, இப்போலாம் அந்த பிள்ளையோட தான்டா இருப்பேன். அப்போ பூரா ப்ராக்டிஸையும் கட்டையை போட்டு நீ அந்த புள்ள கூட தான் சுற்றிட்டு இருந்திருக்க. முழிக்கிற மொழியை பார்த்தா தெரில, அதை தான் பண்ணியிருப்பான். சரி அதெல்லாம் விடுங்கடா, இப்போ பயமாக இருக்குடா. ஸ்ரீயே, இது தப்பு தான். இருந்தாலும் லவ்னு வேற சொல்கிற, எதுக்கும் பார்த்தே இரு. இதை பற்றி இனிமேல் பேசிக்க வேணாம். வாடா போகலாம். பசங்களுக்குலாம் சொல்லிட்டு அப்பாவுக்கு உடம்பு தெரியாத மாதிரியே முடியல. இருக்கட்டும். முதல்ல இந்த அப்பாவுக்கு முடியாதெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கணும். நான் தான் அமைதியாக இருக்கேன்னா நீ ஏன் அமைதியாக இருக்கிற? அப்பா நாளைக்கே ஊருக்கு வர சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. எப்போ வருவேனும் தெரியாது. ரொம்ப ஆசையாக இருந்தேன் உங்கள் கூட இந்த ஊர் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னு. முந்தா நேற்று கூட நீங்கள், நான், அத்தை, சீதா எல்லாரும் மருதமலை கோயிலுக்கு போகணுன்னு முந்தா நேற்று கூட சிவானி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சின்ன வயசில் இந்த ஊரை விட்டு போகிறப்ப எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சோ, இப்போ அதை விட கஷ்டமாக இருக்குது. இன்னும் ஏன் அமைதியாக இருக்கீங்க? ஏதாச்சும் சொல்லுங்க. உங்கள் அப்பாவுக்கு என்ன அவசரமா? அப்பா சொல்லாதீங்க, மாமா. அவர் எனக்கு தான் அப்பா. ம், சரி, அவருக்கு என்ன அவசரமா? அவருக்கு நான் இங்கே இருக்கிறதே பிடிக்கல. மாப்பிள்ளை பார்த்துட்டேன்னு வேற சொல்கிறாரு. எனக்கு பயமாக இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, நீ குழப்பிக்காத. மாமா சீரியஸாக சொல்கிறாரு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, பயமாக இருக்குது. சரி, ஒன்று பண்ணுவோம். உங்கள் அப்பாவுக்கு ஃபோனை போட்டு, இல்லை 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 என் மாமாவுக்கு ஃபோனை போட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு சொல். இல்லை இல்லை இரு 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 முதல்ல நீ என்கிட்ட சொல்லணும், அப்புறம் தானே அங்கெல்லாம் என்கிட்ட சொல்லு. மாமா விளையாடாதீங்க மாமா, நான் சீரியஸாக சொல்கிறேன். என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். தேனு, நான் என்ன விளாட்றதுக்கு? நான் கரெக்டாக தானே பேசுகிறேன். முதல்ல நீ லவ் பண்ணுற விஷயத்த என்கிட்ட சொல்லு, அப்புறம் மாமா கிட்ட சொல்லிக்கலாம். இப்போ எதுக்கு முறைக்கிற? லவ் பண்ணுற பொண்ணு வாயில் லவ் யூன்னு கேட்குறதெல்லாம் எவ்வளோ பெரிய வரம் தெரியுமா? அதுவும் நீ என் மாமன் புள்ள வேற.
ஊரில் இருக்கிற பாதி பசங்க தான் அத்தை பிள்ளைகிட்ட வாயிலேருந்து இதை வாங்குறதுக்கு எவ்வளோ துடியாக துடிக்கிறானுன்னு உனக்கு சொன்னாலும் புரியாது தேனு. அதான் சொல்கிறேன், இந்த ட்ராமாலாம் வேணாம், நீ என்கிட்ட சொல்லு, அப்புறம் மாமா கிட்ட பேசிக்கலாம். அத்தை பொண்ணு வாயில லவ் யூ கேட்குறதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பொண்ணு என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னே உங்களுக்கு தெரியல, பேச வந்துட்டீங்க. ஒரு பொண்ணுக்காக பொக்கே செயின் மோதிரம்லாம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுற இந்த காலத்தில் அட்லீஸ்ட் ஒரு ரோஜா வச்சு கொடுத்துருப்பீங்களா? இதில் லவ் யூ ஒன்று தான் குறை. சரி விடுங்க, எனக்கு அதெல்லாம். ஒரு நிமிஷம் இங்கே இரு, வந்துடுறேன். என்ன ரோஷம் எதுவும் வந்துடுச்சா? தனியாக வேற விட்டு போயிருக்காரு. இதுவரை நீ ஆசைப்பட்டதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் இனிமேல் நீ யோசிக்கிறதெல்லாம் கொடுக்கறது தான் என்னோட முழு நேர வேலை. லவ் யூ. கேட்கல. லவ் யூ மாமா. இப்போ என்ன பண்ணுற? மாமனுக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லு. இதெல்லாம் ஃபோனில் சொல்கிற விஷயம் இல்லை, நான் நேரில் போய் பேசினா தான் சரியாக வரும். அப்போ நானும் கூட வந்துடுறேன். உங்களை கூட்டு போகணுன்னு எனக்கும் ஆசை தான், ஆனால் அங்கே நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியாமல் நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுல்ல, அதான். நீ சொல்கிறதும் சரிதான், நம்மளாம் எதுவும் முடிவு எடுக்க வேணாம். ஆனால் உன்னை எப்படி தனியாக விடுறது? நானே வந்து விட்டுறனே. நிஜமாவா சொல்கிறீங்க? பொண்டாட்டி எப்படி அதாவது கட்டிக்க போகிற பொண்டாட்டி எப்படி தனியாக விட முடியும்? கட்டிக்க போகிற பொண்டாட்டி இல்லை, பொண்ணு. இப்போ அதுவா முக்கியம்? நானே போய் விட்டுறனே. சரிங்க மாமா. சரிங்க. போலாமா தேனு? போலாங்க மாமா. ஹலோ, டே எங்கடா இருக்க? எவ்வளோ நேரம்டா? சேர்றா விட்றா. சேர்றா வெற்றி எத்தி ஒரு நிமிஷம் நீ வை, நான் கூப்பிட்றேன். மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள தலையில் அடிபட்டுருக்கு? அது பசங்களாம் இருக்கும்போது பேசிக்கலாம். நீ என்னடா இங்கே நின்றுருக்க? வண்டி ஸ்டார்ட் ஆகல, அதான் பசங்களுக்கு ஃபோன் பண்ணேன், பசங்களும் ஃபோன் எடுக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரில. எவனா அது எடுத்தானா பரவாயில்ல. சரி, என் வீடு இங்கே தான் இருக்கு, வண்டி இங்கேயே விட்டுரு, நான் உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன். காலைல நானே ஒர்க் ஷாப்லேயே விட்டுறேன். சரி மாப்பிள்ள. சரி, வண்டி விடு. வெற்றினா. தம்பி என்னண்ணா இங்கே நிற்கிறீங்க? தம்பி வண்டி ஸ்டார்ட் ஆகல, அதான் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். சரி வாங்கண்ணா, வீட்டுக்கிட்ட தான் போகிறேன், விட்டுறேண்ணா. இல்லை தம்பி, எத்தி இருக்கான், நான் போய்க்கிறேன். பாவண்ணா வரைக்கும் அடிபட்டுருக்குது, எதுக்கு நான் கஷ்டப்பட்டு? நானே விட்டுறேன், வாங்க. அட வாங்கண்ணா. அதுவும் சரிதான், நீ போ, நான் அவங்க கூட போய்க்கிறேன். சரி மச்சான், நீ போயிட்டு வா, வண்டியை காலைல நானே விட்டுறேன். சரி ஏத்தி.